பூமி எங்கே இருக்குது, எப்படி இயங்குது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் எவிடன்ஸோட. இன்னும் திரும்ப அதான் சொன்னேன்ல, யூரோப்பியன்ஸ் தான் கண்டுபிடிச்சான். அவனுங்களே இன்னும் கடவுள் பேரை சுற்றி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. இயக்கம், மோஷன், லா ஆஃப் மோஷன், ஒரு 3 லா சொல்லியிருப்பார் நியூட்டன். இல்லை போய் படிக்கலை, நான் கதையை சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கிட்டு தேவையானது மட்டும் சொல்லிடுறேன், பிடிச்சிக்கணும். ஓகேவா? நியூட்டனுடைய முதல் விதி கிராவிட்டி விதியை அவர் தான் சொல்லியிருப்பார், அதை விட்டுருங்க. அவர் தானே சொல்லியிருப்பார் புவியீர்ப்பு விசையை பற்றி. அது மாதிரி இயக்கம், இயக்கத்துக்கு ஒரு பொருள் இயங்கணும்னா என்ன வேணும்? நின்றுக்கிட்டு இருக்க பொருள் இயங்கணும்னா விசை வேண்டும். அப்போ இயக்கம் விசை அதோட தொடர்புடையது தான் இது. 3 விதி சொல்லுவார். ஒரு விதி 1 2 3 விதி ஒவ்வொன்று பேசும். முதல் விதி லா ஆஃப் இன்எர்சியா. லா ஆஃப் இன்எர்சியா, நிலைம விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இன்எர்சியா. லா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இன்எர்சியாங்கிறது லெட்டின் வேர்டு, ஏதோ ஒரு வேர்டுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் வார்த்தை வந்து இன்எர்சி, அதாவது ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு விதி. இன்எர்சியா கலீலியோவே சொல்லிட்டு போயிருப்பார். அதை ப்ரூவ் பண்ணவர் யார்? நம்ம நியூட்டன். ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றாது. நின்றுக்கிட்டு இருந்தால் நின்றுக்கிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டு இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுனா எப்படி ஓடும்? நேரு ஓட்டில் போயிட்டுருக்கும். அது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுதோ, 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருந்ததுன்னா அதே 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டே இருக்கும். நேராக தான் போகும், மாற்ற முடியாது. எப்போ வரைக்கும்? அது மேலே எக்ஸ்ட்ரா ஒரு புற விசை ஒன்று செயல்படணும். அது வரைக்கும் அந்த பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்காது. இந்த விதிப்படி தான் எல்லாமே, பைக் ஓடுறதுலேருந்து, சரியா, பைக் ஓடுறதுலேருந்து ராக்கெட் விடுறதுலேருந்து எல்லாமே அப்படி தான். இதை வச்சு தான் எல்லாமே தயாரிக்கிறானுங்க. ஏன் அத்லெட்ஸ்லாம் இருக்காங்களே, அவன் கோச்சு அதான் பண்ணுவான். அவன் நம்ம கோச்செலாம் டுபாக் ஒரு இங்கிலீஷ்காரனை அப்படியே ஃபாலோ பண்ணுவான். இதை படிச்சிருந்தாக்கா அதை வச்சு என்ன ஆகும்? இவன் மசில் பவர் இவ்வளோ இருக்குது, இவன் உலகத்தில் எங்கன்னா இவன் மசில் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அதுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைன்னு கால்குலேஷன் பண்ணி சாப்பாடு கொடுப்பான். எல்லாம் எது? கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு சேர்ந்தால் தான் பயாலஜி. அப்போ அதை அப்படியே நம்ம அத்லெட்டில் எல்லாத்தையும் பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? இவ்வளோ ஹைட் இருக்கான், அவனு இந்த மாதிரி இந்த ஜீனுக்கு இவ்வளவு மசில் பவர் இருக்குது, அப்போ அவனை தூக்கூடா, இவனை தூக்கி என்ன பண்ணு, 10,000 மீட்ரு ஓட விடு, இவனை தூக்கி இதில் ஓட விடு, ஃபுட்டு இந்த அளவுக்கு கொடு, அவனுக்கு ஃபிட்னஸ் ரெடி பண்ணு, எல்லாம் ரெடி பண்ணலாம். அவ்வளோ கோடி பணம், அவ்வளோ வரி பணம் வாங்குறானுங்க. என்ன பண்ணுறானுங்க? ஒன்றும் பண்ணல. பண்ணாலும் அவனுக்கு எடுத்து போடுவானுங்க போயிட்டு. இவ்வளோ தேவையா, இந்த செலவு தேவையா, அந்த செலவு தேவையாம்மானுங்க, விற்று போனவனுங்க. ஆனால் ஒன்றுலையுமே வரலாமானுங்க. செஸ் ஒலிம்பியாட் நடத்ததோட விளைவு தானே ஆச்சு. நேஷனல் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வாங்கினான் அந்த பையன், எழுதி வச்சுக்கோங்க. அதை மட்டும் கொண்டாடுவீங்க. அதுதான் இது. இவங்களுக்கு பிடிச்ச ஆட்சியாக இருந்தால் அதை தலையில் தூக்கி வச்சு என்னென்னு இருப்பாங்க, எழுதி தள்ளியிருப்பானுங்க. பிடிச்சாச்சுன்னா என்ன, அவன் காசு கொடுப்பான். புரிஞ்சதா? ஆமாம். அப்போ எல்லாத்துலையும் நம்ம டாப்பில் வந்துருக்கலாம், அந்த சயின்ஸை கரெக்டாக புரிஞ்சு வந்துருந்தோம்னா. ரைட். எல்லாம் அந்த பேசின கதையெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக விசை என்பது தள்ளுதல், இழுத்துதல். என்னென்ன விசை பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம். உந்து விசை ஃபஸ்ட் நாளே பார்த்துருப்போம்ல. கதவை தள்ளுறோம், திறக்குது, இழுக்கிறோம், இழு விசை, உந்து விசை, இழு விசை. அப்புறம் வேறு என்ன விசை இருக்குது? வேறு என்னென்ன விசையெல்லாம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? டைப் தொடுறோமா, தொடுறது இல்லையா? தொடு விசை, தொடாமல் நடக்கும், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? மையம் வட்டமாக இயங்கும் பொழுது 2 கான்செப்ட் வரும் விசையில். என்னது? மைய நோக்கு விசை. வட்டமாக சுற்றும் பொழுது அது நடக்கும். மைய சென்ட்ரி பீட்டல், சென்ட்ரி ஃபியூகல். அப்புறம் இன்னொரு விசை நடக்கிறது, ஓடுறதுக்கெல்லாம் தேவையே உராய்வு விசை. எல்லாமே விசையா?
அத்தனை விசை பார்த்தோம். எங்கெங்கே அப்ளை ஆகுது என்ன ஏது எல்லாமே பார்த்துட்டோம். அதான் சொல்கிறாங்க, ஓய்வு நிலை பொருளை இயக்க அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலை கொண்டு வர என்ன வேணும்? விசை வேணும் எக்ஸ்ட்ரா. இப்போ பாருங்கள், இப்போ வண்டி போயிட்டுருக்கு. அந்த வண்டியில் எவ்வளோ விசை இருக்குனாக்கா ஒரு 100 நியூட்டன் இருக்குது விசை. அதுக்கு ஆப்போசிட்டில் 50 நியூட்டன் விசை கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்லோவாகும், நிற்காது. அதே 100 நியூட்டன் விசை ஆப்போசிட்டில் கொடுத்தீங்கன்னா ஆகும். நேற்று குழு கொடுத்தனே யோசிச்சிங்களா? ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு ட்ரெயின், குண்டு ஊசியை வச்சு நிறுத்தலாம். என்ன குழு கொடுத்தேன்? குழு கொடுத்தானே அதுக்கு. உந்தம் கேட்டிங்களே, கேள்வி கேட்டிங்களே. உந்தம், உந்தமோட ஃபார்முலா என்னது தெரியல. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. தெரியுது, அதான் குழு. யோசிச்சிங்களா? ஆன்சர் வந்துச்சா இல்லையா? மேலும் இயக்கத்தில் உள்ள பொருளின் திசை வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ, பைக்கில் போயிட்டுருக்கீங்க, திசை வேகத்தை எப்படி குறைக்க முடியும்? ஆப்போசிட்டில் விசை கொடுக்கணும். அந்த விசை எங்கே செயல்படும்? டயருக்கும் தரைக்கும் நடுவில். பிரேக் அடிப்பா, அங்கேயும் ஃப்ரிக்ஷன் தான். அதனால் வண்டி என்ன ஸ்லோவானா மட்டும் போதாது, தரைக்கும் டயருக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தானே ஆகும். அதே வளன்ற தரையில் வண்டி போயிட்டுருக்கு, பிரேக் அடிங்க நிற்குமா? அது அதே இடத்துல போயிடும், போடாண்டு போயிட்டே இருக்கும். சக்கரை நின்னா அதே இடத்துல உனக்கு சுற்றி விட்டுரும். சக்கரை சுத்தரை நிற்காமல் இருந்தால் அது பாட்டில் போயிட்டு தான் இருந்துடும். புரிஞ்சுதா? ரைட். மாற்றவோ குறைக்கவோ, திசையினை மாற்றவோ, திசையை மாற்றணும். லெஃப்ட் சைடு திரும்பணும், ரைட் சைடு திரும்பணும். அங்கே எங்கே விசை செயல்படுது? டயருக்கும் தரைக்கு நடுவில் உராய்வு விசைனால தான் டயர் திரும்புது. இல்லை டயர் திரும்பாது. வளன்ற ரோட்டில் நீ வண்டியை திரும்பாது வண்டி. அறிவியல் பூர்வமாக விசை என்பது சர் ஐசக் நியூட்டனின் 3 இயக்க விதிகள் மூலம் விளக்க இயலும். இவ்விதிகள் மூலம் பொருளின் இயக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்வதுடன், அப்போ வண்டியை வேகப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? விசை அதிகமாக கொடுக்கணும். அப்போ ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உள்ள ஆக்சிலேட்டர் அதிகம் என்ஜினுக்குள்ளே அதிக ஃபியூல் போய் அதிகமாக என்ன ஆகும்? எரியும், அதிகமான ஆற்றலில் கொடுக்கும். அப்போ அதிகமான விசை கிடைக்கும், வண்டி வேகமாக போகும். அதனால் ஒரு ட்ரர் பொருள்னு வண்டியை ஓடணுன்னா மைலேஜ் வராது. சரியா? ஃபியூல் தாங்க ஆற்றல். எந்த அளவுக்கு விசையை யூஸ் பண்ணுறியோ அந்தளவுக்கு ஃபியூல் எடுக்கும். மாதிரி சொல்லிட்டீங்க. வெரி குட். இதெல்லாம் கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவோம்? உங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே அப்ளை பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ புதுசாக நீ கண்டுபிடிப்ப, புது ப்ராடக்ட் வரும். உன் ப்ராடக்ட்னா உலகம் ஃபுல்லாக சேல் ஆகும். நீ பணக்காரனாவா, உன் கம்பெனியில் வேலை செய்கிற நம்ம நாட்டு மக்கள் பணக்காரனாகும். அடுத்த நாட்டுக்கு போய் நம்ம தேவையில்லை, பிச்சை எந்த தேவையில்லை, போய் வா எங்கள் நாட்டுக்கு முதலீடு கொண்டு வா, முதலீடு கொண்டு வா, தேவையே கிடையாது. அந்தளவுக்கு நம்மளை அடிமையாக்கி வச்சுருக்கிறானுங்க, அடுத்தவன்ட்ட வேலை செய்கிற மாதிரி. ஓகேவா? முன்பே தெரிந்து கொள்ளணும். ஓகே. நியூட்டன் இயக்க விதிகளுக்கு முன் விசை மற்றும் இயக்கம் பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தன. விசை இயக்கத்தை பற்றி நிறைய கருத்து இருந்திருக்குன்றாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை, பழசெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதனால சொல்கிறாங்க 3 இயக்க விதிகளை பற்றி தெரிஞ்சு போகிறோம் அந்த பாடத்தில். இயந்திர விலையில் நிலையியல், அதில் ஒரு பாட்டு நிலையியல், இயங்கியல், இயக்கவியல், இயக்க விசையியல். இதில் 2 1 2. இயந்திரவியலில் 1 2. இந்த இயங்கியலில் 2, இயக்கவியல், இயக்க விசையியல் 1 2. புரியுதா? இதுக்குள்ளே இது 2ங்க, இதுக்குள்ளே இது 2. அவ்வளோதான். சும்மா அதை தெரிஞ்சுக்கலாம், தேவையில்லை இருந்தாலும் சரி. ஓகே, பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது குரூப் 2 அதெல்லாம் கேட்பானுங்க. ஆமாம். மெக்கானிக்ஸ்
மெக்கானிக்ஸ்னால் என்னது? இயந்திரவியல் படிப்பு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறீங்களா? அவன் இதை தான் படிப்பான். மெக்கானிக்ஸ் இங்கிலீஷில் என்னது? இயந்திரவியல் மெக்கானிக்ஸ். மெஷினை பற்றி படித்தா அதானது இயந்திரவியல் மெக்கானிக்ஸ். விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் இயந்திரவியல். விசையினுடைய செயல்பாட்டினால் ஓடிக்கிட்டு இருக்கிறது நிற்கிது, நின்றுக்கிட்டுறதுக்கு ஓடணுமா? ஓகே. இவ்வளோ வேகத்தில் ஓடணுனாக்கா அதுக்கு எவ்வளோ விசை கொடுக்கணும்? அதான் மெக்கானிக்ஸ். அதான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுவான்? என்ஜின் தான் தயாரிப்பான். தயாரித்து அந்த வண்டி இவ்வளோ வெயிட் இருக்கா, இவ்வளோ வெயிட் உள்ள வண்டி இவ்வளோ வேகத்தில் போகணுன்னாக்கா எவ்வளோ பெட்ரோல் தேவை, இவ்வளோ பெட்ரோல் போட்டோம்னாக்கா 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் இந்த வண்டி போகும், எல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் என்ன பண்ணுவான்? என்ஜின் தயாரிப்பான். அதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எத்தனை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதை பற்றி தெரியும்? இங்கே யார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்? படித்தவனை கேட்டாவே தெரியாது. நமக்கு எங்கே தெரியாது? இவ்வளோ தான். இதை புரிஞ்சுக்கிட்டு மெக்கானிக் நீ கார் தயாரிக்கலாம், எல்லாம் தயாரிக்கலாம். 2 வகையாக பிரிக்கலாம், நிலையியல், இயங்கியல். இங்கிலீஷ் வார்த்தையை பார்த்துட்டு வந்துடுவான், தமிழ் வார்த்தை கொடுமை பண்ணி வச்சிரு. ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ். ஸ்டாட்டுன்னா என்ன அர்த்தம்? நிற்கிறதுன்னு அர்த்தம். மேக்ஸ் ஸ்டாட்டு கிடையாது, இந்த ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்? நிலையாக இருக்கிறது. கைனெட்டிக்ஸ். டைனமிக்ஸா? டைனமிக்ஸ். டைனமிக்ஸ். இயங்கியல். ஒரு பொருள் நின்றுக்கிட்டு இருக்கா, அதை பற்றி படித்தோம்னா ஸ்டாட்டிக்ஸ். ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கா, அதை பற்றி படித்தோம்னா இயங்கியல். அதை வார்த்தையில் எடுத்துருக்கு பாருங்க, நிலையியல், இயங்கியல். அதான் தாய்மொழி. டைனமிக். டைனமிக்னா இயக்கத்தில் இருக்கணும். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் நிலையியல். பைக்கு நின்றுக்கிட்டு இருக்கு, என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் பண்ணுற, அப்போ என்ன அந்த வண்டிக்குள்ளே என்ஜினுக்குள்ளே விசை செயல்படும். அப்போ இவ்வளோ கனமான வண்டிக்கு எவ்வளோ விசை கொடுத்தாக்கா அந்த வண்டி ஓடும். அதுக்கு அதோட கம்மியாக கொடுத்தீங்கன்னா வண்டி என்ன ஆகாது? மூவ் ஆகாது. ஒரு 5-6 பேர் ஏற்றிக்கிட்டு சைக்கிள் ஓட்டுங்க பார்ப்போம், போகுமா? விசை பத்தாது. அப்போ அவங்க கூட இன்னொருத்தன் பெடல் போட்டு அழுத்துறான், 2 பேர் சேர்ந்து அழுத்தினா வண்டி மூவ் ஆகும். போதுமான விசை கிடச்சிருச்சு. அதே வேலை தான் எங்கே நடக்கும்? வண்டியோட என்ஜின். வண்டியோட எடை எவ்வளவு, அப்போ என்ஜினுக்குள்ளே எவ்வளோ ஃபியூல் எரியணும், அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும், இவ்வளோ வெயிட் உள்ள வண்டி மூவ் ஆகும். நிலையியல். அடுத்து இயங்கியல். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியது நிலையல், நிலையாக இருக்கக்கூடிய பொருள். விசையின் செயல்பாட்டால் இயக்கத்தில் இருக்குல்ல, அந்த பொருள் மீது, இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி. 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, ஆக்சிலேட்டர் கொடுக்குற, அப்போ என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கிடைக்குதா? அப்போ என்ன எவ்வளோ வேகத்தில் போகும்? அந்த வண்டி எவ்வளோ வெயிட்டு, அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா எவ்வளோ வேகத்தில் போகும்? அதுக்கு பேர் என்னது? இயங்கியல், டைனமிக்ஸ். அதில் 2ஆக பிரிக்கிறானுங்களாமா. இயக்கவியல். கைனமேட்டிக்ஸா? கைனமேட்டிக்ஸ். இதில் 2 வகை. இயக்கத்தில் இருக்கிறது இல்லையா, அது ரெண்டுமே இயக்கத்தில் இருக்கும் பொழுது அது மேலே விசை செயல்பட்டால் என்ன நடக்கும்னு பாரு தான் டைனமிக்ஸ். அதை 2ஆக பிரிக்கிறான், கைனமேட்டிக்ஸ், கைனெட்டிக்ஸ். இயக்கவியல், கைனமேட்டிக், கைனெட்டிக்ஸ். கைனெட்டிக் கொண்டாலாம் இருக்கா? பழைய வண்டி இருக்கும் பாருங்க. இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டும் விளக்குவது இயக்கவியல். இப்போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்க வண்டி, இன்னும் ஆக்சிலேட்டர் கொடுக்குற, இவ்வளோ முறுக்குனா இன்னும் 60, 70, 100 வரைக்கும் போய் அந்த பைக்கு, இந்த வண்டியோட ஸ்பீடு மேக்ஸிமம் 200 கிலோமீட்டர். அதை மட்டும் பட்டு பேசுகிறோம்னா இயக்கவியல், கைனமேட்டிக்ஸ். அதில் எவ்வளவு என்ஜினில் எவ்வளவு ஃபியூயல் எரிஞ்சாக்க எவ்வளோ எனர்ஜி கிடச்சி அதனால் இவ்வளோ வேகம் கிடைக்குது, அதை பற்றிலாம் பார்க்க மாட்டான். வண்டி இவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னு படித்தானே அது கைனமேட்டிக்ஸ். வண்டி இவ்வளோ வேகத்தில் போகுதுனாக்கா
அங்கே இவ்வளோ விசை உள்ளே செயல்பட்டுருக்கு அப்படின்னு படித்தா பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரண விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசை, கைனடிக்ஸ். ஓகேவா? இயந்திரவியல், மெக்கானிக்ஸ் ரெண்டாக பிரிக்கிறான். நிலையியல், இயங்கியல். நின்றுகிட்ட பொருள் மீது விசை செயல்படுது, அந்த பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஓடிக்கிட்டு இருக்க பொருள் மீது அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய விசையினால் அந்த பொருளில் ஏற்படக்கூடிய விசை, சரி, அந்த பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதை பற்றி படித்தா என்னது? அது இயங்கியல். டைனமிக்ஸ். கைனமேட்டிக்ஸ், வண்டி இவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னு படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது? இயக்கவியல், கைனமேட்டிக்ஸ். வண்டி இவ்வளோ வேகத்தில் போகுது, எதனாலனா அந்த வண்டியோட என்ஜினில் இவ்வளோ பெட்ரோல் எரியுது, இந்த இவ்வளோ ஃபியூயல் எரியுது, அதனால் இவ்வளோ விசை கிடச்சி இந்த வண்டி இவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு படித்தானது. ஆனால் இது நமக்கு தேவையில்லைங்க, சும்மா புரிஞ்சு வச்சுங்க. குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்களா, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. விசை மற்றும் இயக்கம், அரிஸ்டாட்டில் பழைய கதை, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இருந்தாலும் ஏதாவது கேட்டு தொலைஞ்சிடணும்னு பார்க்குறான். அரிஸ்டாட்டில் கிமூலம் நடந்தது, கிரேக்க நாட்டு அறிஞர். அவர் சொல்கிறார், அப்போ ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா, இப்போ பாலை உருட்டி விட்றீங்க, பால் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்? பால், அந்த பால் மேலே ஏதாவது விசை செயல்படுச்சா? இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் தப்பு. பாலுக்கும் தரைக்கு இடையே இருந்த உராய் விசையினால தான் பால் நின்றுச்சு. அதை அவர் உணரலை. அதை வச்சு அவர் ஒரு தியரி கிமூல சொல்லியிருக்காரு. ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா எந்த விஷயம் தேவையில்லை, தானாகவே என்ன பண்ணும், அது ஓய்வு நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? அரிஸ்டாட்டில், கிரேக்க நாட்டை சேர்ந்தது. இதுக்கு பேர் என்னது? இயற்கையான இயக்கம் அப்படின்னு வரையறு. அவர் அப்போவே கிமுல அந்தளவுக்கு யோசிச்சிருக்கான பெரிய விஷயம். எப்பரா பால் நிற்கிதுன்னு நம்ம இன்னும் யோசிக்க மாட்டேங்கிறோம். ஏதோ சோத்து தின்னமா, ஓடணுமா, வந்தோமா, அதை கூத்தாடி பையனை பார்த்தோமா, ஏன்டா என்னென்னா கேள்வி கேட்க முடியும். இப்போ அவன் 2300 வருஷத்துக்கு கேள்வி கேட்டுருக்கான பார்த்துக்கிறேன். இல்லை அந்த கூமுட்டையெல்லாம் நம்ம உங்களெல்லாம் ஏமாற்றி சுற்றுவான். கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஏமாற மாட்டோம். அப்போ தத்துவ ஞானிகள் எல்லாம் கேள்வி கேட்குறான், இயற்கையை சுற்றிடும். அரிஸ்டாட்டிலு, பிளாட்டோ, அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் சாக்ரட்டிஸு, இவங்களாம் தத்துவ ஞானிகள், ஒவ்வொருத்தனுடைய சீடை அவனுங்கள்லாம். அரிஸ்டாட்டில் தான் ஃபஸ்ட்டு வருவான்னு நினைக்கிறேன். அரிஸ்டாட்டில் தான் நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் இது கிமுங்க கலிலியெல்லாம் 16ஆம் நூற்றாண்டு. இவங்க கிமு 6 7ஆம் நூற்றாண்டு கிரேக்கம். சரியா? பிளாட்டோன்னு நினைக்கிறேன். எடுத்து பாருங்கள், நெட்டில் போட்டு பாருங்கள். போன தடவை கேட்டான், யாருக்கு அப்புறம் யாருன்னு கேட்டிருந்தான் ஏதோ குரூப்பில், டிஎன்பிசியில். ஆமாம், பார்த்துக்கோங்க. நாங்கள் பேசினது தான் வரும், அங்கே போயிட்டு ஆகான்னு யோசிப்பார். அவ்வாறு இல்லாமல் இயங்கும் பொருட்களின் ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும். இதுக்கு பேர் இயற்கைக்கு மாறான இயக்கம் என வரையறுத்தார். அவரே தான். புறவிசை இல்லாமையே தானாக நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் இயற்கையான இயக்கம், விசை சார்பற்றது. புறவிசை தேவைப்பட்டால் இயற்கைக்கு மாறானது அப்படின்னு வரையறுத்தார். ஆனால் அது தப்பு. அவர் தான் சொல்கிறார். அப்பயே சொல்லிட்டார் கலீலியோ. என்ன சொல்கிறாரு? இருவேறு நிறை கொண்ட பொருள் சம உயரத்திலிருந்து விழும் பொழுது அதிக நிறை கொண்ட பொருள் கீழே வேகமாக விழுவும். அது கரெக்டாக கிமுல அந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கான். ஆனால் அது உண்மை கிடையாது. பார்த்தோமா அன்னைக்கு? அதாவது இறகு குண்டு ரெண்டையும் ஒன்றா போடுங்க. வளிமண்டலம் இருக்கிறனால இறகு மெதுவாக வரும், குண்டு. வளிமண்டலத்தில் எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா போடுங்க. யார் ஃபஸ்ட்டு வருவா? 2 பேரும் ஒரே டைமில் தான் வருவாங்க. அதை யார் சொல்லியிருப்பா? கலீலியோ. அதை இப்போது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாங்க. அதை அந்த வீடியோ கூட அன்றைக்கி பார்த்தோம். இப்போ கலீலியோ அதுதான் யோசனை தான். கேள்வி கேட்கணும். கண்டுபிடிச்சாங்கன்னா கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குறது தான். இல்லை கடவுள் இருக்கான்னா கேள்வி கேட்க மாட்டேன், முட்டாளாக தான் இருப்பேன். இல்லை கடவுள்ப்பா பாதுகாப்பா தேட மாட்டேன். சரி, கடவுள் நமக்கு வழிகாட்டுவார். போயிட்டு அரே ராமா, ஓ முருகா, ஓ சிவாய நமக உட்காந்துக்கிட்டே இருந்தாக்கா என்ன ஆயிரும்? பிரச்சனை தீர்ந்துருமா? என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? அதை கண்டுபிடிக்கணும். நம்ம தான் சால்வ் பண்ணணும்.
புரிஞ்சுதா? அவன் கேள்வியே கேட்க மாட்டான். அப்படி பிரச்சனையை கேள்வி கேட்டு 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 தான் அது இவர் என்ன பண்ணுவார், ஸ்கூலில் சொல்லி தருவாங்க பைபிளில் உள்ளதை இவருக்கு. இவர் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். வந்து டீச்சர்கிட்ட சொல்லுவார், டீச்சர் நீங்கள் என்ன இப்படி சொல்லி தரீங்க அப்படின்னு. டேய் பைபிளை எதிர்த்து பேசுறியாடா, சைத்தானுக்கு பச்சா நடிச்சு துரத்தி விட்டுருவாங்க இவரை. ஏதோ நாட்டில் அவர் யோசிச்சார், சிந்தனை, கேள்வி கேட்டார். அவரை பற்றி எங்கேயோ இருந்து நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை குழந்தைங்க அவரை பற்றி தெரியாமல் உட்காந்து கலீலியோன்னு படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கூட டீச்சரில் உட்காந்து உலகம் ஃபுல்லாக என்னது கேள்வி ஞானம். கேள்வி கேட்கணும். கேள்வி ஞானம்னா அடுத்தவன்கிட்ட போய் கேள்வி, எந்த ஊரியா, அப்படியா, சாப்பிட்டியா, அந்த கேள்வி ஞானம் இல்லை. இப்படின்னா என்ன, இது ஏன் நடந்துச்சு, இப்படியா நடக்கக்கூடாது, அதுதான் கேள்வி ஞானம். மொக்கத்தனமாக கேட்கக்கூடாது. நீ கேள்வி உனக்குள்ளே கேட்டுக்கணும். அதுக்கு விடை தெரியுதான் அனலைஸ் பண்ணணும். தெரியல, புத்தகத்தை படி, அது சம்மந்தமான அறிவாளிகிட்ட போய் கேளு. அது சம்மந்தமான அறிவாளிகிட்ட போய் கேட்கணும். சரியா? அதான் சொல்லுவாங்க நம்ம தமிழ் நூல் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க, யார் அறிவாளிங்களை பக்கத்தில் வச்சுக்கன்னு சொல்லுவோம். திருக்குறள் பார்த்தோமா, அறிவாளியை பகிச்சிக்காத அப்படின்னு சொல்லுவோம். உண்மையான அறிவாளிகளை சொல்கிறேன். அது மாதிரி புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்குது. இயற்கையில் உள்ள புவிசார் பொருள், புவிசார்னா எல்லா பொருளும் பருப்பொருளாம், தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ சீரான இயக்க நிலையில் தொடர்ந்து இருக்கும். இதான் நியூட்டனுடைய முதல் விதியே அதுதான். சரியா? எந்த பொருளாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் பருப்பொருள்னால் டெஃபினிஷன் பார்த்துருப்போம். எது ஒன்றுக்கு நிறையும் வால்யூம் கன அளவும் இருக்கோ, நிறை மாசு, அதுதான் இது பருப்பொருள். ஃபஸ்ட் நாளே பார்த்துட்டு தானே வந்தோம். அந்த பருப்பொருள் எல்லாம் என்னாகும், தன்னோட நிலையை மாற்றிக்காது. நின்னா நின்றுகிட்டே இருக்கும். இயக்கத்தில் இருந்தாக்க அதே இயக்கத்தில் நேர்கோட்டில் சென்று கொண்டே இருக்கும். தன்னோட நிலையை மாற்றாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் சொல்கிறார், புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தத்தம் முந்தைய நிலையிலே தொடர்ந்து இருக்கும். புறவிசை செயல்படாத வரை எக்ஸ்ட்ரா. அப்போ வண்டி 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கா, என்ஜினில் திரும்ப நீ ஆக்சிலேட்டர் கொடுத்து என்ஜினில் ஃபியூயல் உடஞ்சி எனர்ஜி கிடச்சி எக்ஸ்ட்ரானாக அங்கே விசை கிடைக்கிற வரைக்கும் அதே போயிட்டுருக்கும் அப்படிங்கிறார். ஆனால் நின்றும், வண்டி நின்றும். ஏன் நிற்கிது? தரைக்கும் டயருங்கிறது உராய்வு விசை. அதே வளிமண்டலத்தில் இது ஸ்பேஸில் உராய்வு விசை இருக்கா? அப்போ எல்லாம் நேராக தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் பூமி சுற்றுது. கிராவிட்டி பிட்வீன் எர்த் அண்ட் சன். சரியா? ரைட். சிம்பிள், வெரி சிம்பிள். அடுத்த லெவலுக்கு போங்க, யோசிச்சுட்டு போயிட்டே இருங்க. இவ்வளோ விஷயம் சொல்லித்தரேன். அடுத்த லெவலில் யோசிச்சு போகணும் நம்ம ஸ்டூடெண்ட்லாம். அங்கங்கே எங்கே போனாலும் அடிச்சு நவுத்தணும். ஆனால் எங்கே போனாலும் வித்தியாசமாக செயல்படுவீங்க. போனதில் கூட கோஆப்ரேட்டிவ் பாஸ் ஆகி போனவன் அங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன், அந்த டிஸ்ட்ரிக்டில் பெஸ்ட்டு எம்ப்ளாயின்னு அவார்டு வாங்கியிருக்கிறான். போய் 8 மாதத்தில் ஜனவரியில் போய் ஜாயின் பண்ணான், பிப்ரவரியில். ராஜ்குமார்ன்ட்டு அதை போட்டு விட்றாருங்க, நெட்டில் போட்டு. மினிஸ்ட்ரிட்ட வாங்கியிருக்கான். கோஆப்ரேட்டிவ் வார வேலை எப்போ நடக்கும்? அதான் அவன் கூப்பிட்டு சொல்லலை, அன்றைக்கி வேறு விஷயத்துக்கு கூப்பிட்றான். சார் இந்த மாதிரி வாங்கிட்டேன் சார், தேங்க்ஸ் சார் அப்படி இப்படிங்கிறான். காலேஜ்லேயும் ஸ்டூடெண்ட், இங்கேயும் ஸ்டூடெண்ட். அவன்லாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். அடுத்தது, பொருள் மீது விசையின் தாக்கம் இருக்கும் பொழுது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம். இன்னர்சியா, ரெசிஸ்டன்ஸ், நிலைமம். நிலைமம் இருங்க, இங்கிலீஷ் வாரத்தை பார்த்து வந்தோம். இருங்க. நேச்சுரல் அவர் சொன்னது. எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவையில்ல, அதுவாக நின்றும். அது வந்து நேச்சுரல் மோஷன். எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைப்படுச்சுன்னா நான் நேச்சுரல், ஃபோர்ஸ் டிபெண்ட் சொன்னவர் யார்? ஆனால் இதெல்லாம் நம்ம இது தகுந்ததில்லை, அரிஸ்டாட்டில். அதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறார் யார்? கலீலியோ. அவருக்கு அப்புறம் 2000 வருஷம் கழித்து வந்தார் கலீலியோ. அவர் 1600 சேர்ந்தது அரிஸ்டாட்டில். இவர் கிமு 600 சேர்ந்தவர். இவர் கிபி 600 சேர்ந்தவர். அவருக்கு அப்புறம் 2000 வருஷம் கழிச்சு. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கான்? எழுதுறானுங்கன்னு அர்த்தம். வரலாற்று எழுதிக்கிட்டு இருக்கானுங்க யூரோப்பியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னர்சியா அவர் சொல்கிறார்.
லா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்காத அவ்வளோ சீக்கிரம். நம்மளாம் அப்படி தானே? ஏன் நம்ம உடம்பு யாரால் ஆணுச்சு? பருப்பொருளால் ஆணுச்சு. அதோட கேரக்டர் தான் நம்மக்கிட்டே இருக்கும். தூங்கினா தூங்கிட்டே இருப்போம், டிவி பார்த்தா டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம். வாடா எந்திரிச்சு டீ சாப்பிட்றா, ஆமா இருமா, சாப்பிட்றா சூடாறிடும், அட இருமா ஒரு 5 நிமிஷம். காலையில் முழிச்சிருவோம், எந்திரிக்கலான்னு ஒரு மனசு சொல்லும், இன்னொரு மனசு ஒரு 5 நிமிஷம் டவுன், ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான் 10 மணி ஆயிடும். அன்றைக்கி பொழப்பே நாசமாக போயிடும். காலையில் முழிச்சோன்னே எந்திரிச்சிடறோம் எல்லோரும். அப்படி எந்திரிக்கிறவன் சாதனையாளர். அப்படி எந்திரிச்சவன் தான் அந்த திருடலாம். தமிழ்நாட்டை மேலே தூக்கிட்டு வந்தால திருடலாம். யாரை சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுருக்க முடியாது. எல்லாம் இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுருக்க முடியாது. ஆமாம், அதான் சொல்கிறாரு. இப்போ இந்த செவரை தள்ளுறேன், செவரை பிடிச்சி தள்ளுறேங்க, செவரு நகர்ந்துருச்சா? விசையை கொடுக்கலையா? நான் இருந்தாலும் தன்னோட நிலையை மாற்றிக்கல. அதுக்கு பேர் தானே அது நிலைமை. இப்போ போயிட்டு ஒரு பாத்திரம் நிலையாக தண்ணி இருக்குது, போய் தூக்குறேன், மேலே வருமா? அது மேலே தூக்க முடியுமா என்னால்? பெரிய பாத்திரங்க, தண்ணி இருக்குங்க, தூக்க முடியுமா? அது ஒரு நிலையை மாற்றிக்க மாட்டேன். அதான் நிலையம். இரும்பு குண்டு இருக்குது, போய் ஓங்கி உதையிறேன், விசையை கொடுத்தனா நகர்ந்துச்சா இல்லையா? அதான் நிலைமை. அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? when a force is applied on a body or bodies, ஏதோ plural singular, they resist any change in their state. தன்னோட நிலையை மாற்றிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நகர்றது கூட this property of bodiesனா பருப்பொருள், called inertia அப்படின்னு யார் சொல்கிறா? கலீலியோ. வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும் பொழுது அவை ஒரே நேரத்தில் தரையை அடையும். எனக்கா பூமி பயங்கர பெருசு, இந்த 2 பொருள் சின்னது, ஸோ நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நிறைய வச்சு என்ன ஆகுது? அங்கே அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி அதிக நிறைய இருக்கிறது சீக்கிரம் விழுவுன்னு சொன்னார்ல, அப்படிலாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாரு 2000 வருஷம் கழிச்சு. அதான் கேள்வி கேட்குறது மண்டையில். இப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எப்படி பண்ணுன்னு பாருங்க. அவருக்கு வேண்டது கேள்வி, அவ்வளோதான். பைசா கோபுரத்து மேலே நின்று பொருள்லாம் போட்டு இது பண்ணுவார். படிச்சிருப்போம், ரைட்டு. நிலைமம். இப்போ நிலைமத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறதுக்கு ஒத்துக்காது, எக்ஸ்ட்ரா விசை செயல்பட்டாலும். அதுக்கு பேர் தான் நிலைமம். அதில் நிறையா வகை இருக்குது. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம். நிலைமத்துக்கு என்ன சொல்கிறான்? ரெஸ்ட்டு. டைப்ஸ் ஆஃப் இனர்சியாவா? ரைட், வைட். இனர்சியா இன் ரெஸ்ட்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் என்னது? இதெல்லாம் விற்ற மாதிரி செய்வானுங்க. மேஜிக்கும்மா, மேஜிக் கிடையாது, கீஜிக்கும் கிடையாது. இந்த முதல் விதி தான் சரி. இந்த நிலைமை கான்செப்ட் தான். பேப்பர் இருக்குது, பேப்பர் மேலே ஒரு காயின் வச்சுருங்க, சரியா? பேப்பரை மெதுவாக இழுக்கக்கூடாது, மெதுவாக இருந்தால் பேப்பர் கூடயே வந்துடும் காயின். சரட்டுன்னு எடுக்கணும் குயிக்காக. அப்போ இது என்ன ஆகுது? தன்னுடைய நிலையை மாற்றிக்காது, அங்கேயே தான் நிற்கும், பேப்பர் மட்டும் வந்துடும். அப்போ டக்குன்னு என்ன ஆயிரும்? உள்ளே விழுணும். இதெல்லாம் ஓய்வில் நிலைமை. தன்னோட நிலையை மாற்றிக்காது. அடுத்தது பாருங்கள், அது மாதிரி ஓய்வில் நிலைமத்துக்கு வேறு ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்லை. அடுத்து இயக்கத்தில் நிலைமம். நம்ம வடிவேலு ஒரு படத்தில் வடிவேலும் அவனோட சிஷ்யன் ஏறிடுவானுங்க பஸ்ஸில், ஓகேவா? பஸ்ஸில் ஏறிட்டார். பஸ்ஸு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போ அதில் இவன் உட்காந்துருக்கான். இவனே எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருப்பான்? 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருப்பான், ஓகேவா? அப்போ அவன் கூட வந்து உசு பேச்சிடுவான். எங்கள் அண்ணன் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் என்ன பண்ண மாட்டார், கையெல்லாம் பிடிக்க மாட்டார், கம்பி பிடிக்க மாட்டார், முடியும். அண்ணன் அவர் அப்படியே வரப்பா வருவார். இப்படி கண்டக்டர் என்ன பண்ணிடுவான்? இருங்கடி வச்சுக்கிறேன் அப்படின்னு விசில் அடிச்சிடுவான். பஸ் என்ன பண்ணும்? அதோட டயருக்கும் தரைக்கும் உள்ள உராய்வு விசைனால என்ன ஆயிரும்? பஸ் நின்றோம். இவர் தான் எங்கேயுமே பிடிக்கலையே,
இவர் என்ன பண்ணுவார், பஸ்ஸு நின்றுச்சு சடனாக 60 கிலோமீட்டர் போயிடணும், இவன் அது கூட சேர்ந்து 60 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். பஸ்ஸு நின்றுச்சு, இவன் என்ன பண்ணிடுவான், 60 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிட்டே இருப்பான், சைன்னு வெளியில் போயிடுவான். சிரிப்பு இல்லை இதுதான். அதனால தான் பஸ்ஸில் என்ன பண்ணணும், கைப்பிடி பிடிச்சிட்டு உட்காரணும், சீட்டு பெல்ட் போடுறது, இதில் கார்லலாம் பிரேக் அடித்தா நம்ம சடனாக பறந்து வெளியில் போயிடுவோம். அல்லது என்ன பண்ணுவோம், முன்னாடி உள்ள பேனட்டில் போய் டம்முன்னு அடித்து மண்டை போனதுக்கும் அவ்வளோதான். அது தடுக்கிறது தான் யார், சீட் பெல்ட்டு, அப்புறம் அந்த ஏர் பேக்கு உள்ள ஏர் வந்ததுனால அது நம்ம ஃபோர்ஸ் என்ன பண்ணி அது ரிட்டன் கொடுக்காது, அது உள் வாங்கிக்கும். ஏர் பேக் ரிட்டன் நமக்கே கொடுத்தா தான் மண்டை உடையும், அது உள் வாங்கிக்கும். இப்படி தாங்க. ஏன்னு கேட்பாங்க. திசையில் நிலைமம். அடுத்து திசையில் இன்னர்சியாயின் நம்ம திசைக்கு டைரக்ஷனா, டைரக்ஷன். இப்போ அதே தான், பஸ்ஸு நேராக போயிட்டுருக்கு, சடனாக பஸ்ஸு லெஃப்ட்டில் திரும்புது, நீங்கள் எந்த பக்கம் போவீங்க? ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி சொல்லாதீங்க, இருங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க, அப்புறம் நீ எப்படி வேணும் சொல்லிக்கோ. நேராக போகிற, நேராக தான் போயிட்டுருப்போம், பஸ்ஸு சடனாக திரும்புது, நீ எப்படி போவ? நேராக தான் போயிட்டுருப்ப, இந்த பக்கம் சாய மாட்ட. அவனுக்கு அப்படி தெரியும் பஸ் இப்படி திரும்பினதுனால. ஆனால் பஸ்ஸோட கம்பேர் பண்ணணும் நம்ம சைடில் சாயிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ வளைவில் சுற்றுறோம்ல, அப்படியே அது மாதிரி. எக்ஸாம்பிள்ஸ், நீளம் தாண்டுதல் போட்டியில் என்ன பண்ணுவான், வேகமாக ஓடி வந்து தாவான், ஜம்ப் பண்ணுவான். போலீஸ் எஸ்ஐலாம் இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. எதுக்கு? அதுக்காக தான் வேகமாக ஓடி வந்து தாவுறது. இன்னொன்று எவ்வளோ ஆங்கிளில் தாவணும் அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிள் தாவணும். 45ஓட ஏரில் அந்த ஆங்கிளில் போனால் ரொம்ப தூரம் போய் விழுவேன். 45ஓட கம்மியாக விழுந்தால் பக்கத்துலேயே விழுந்துருவேன். சரியா? 45ஓட அதிகமாக இருந்தாலும் கீழே விழுந்துருவேன் அங்கேயே. அப்போ நீ மேக்ஸிமம் தூரத்தை அடையணும் அப்படின்னாக்கா எந்த ஆங்கிளில் நீ தாவணும்? ஆமாம். அப்போ ஓடி வரும் பொழுது என்ன உனக்கு இயக்கத்தில் நிலைமோ, அப்படியே ஓடி வந்துட்டு அப்படியே ஏரில் போயிடுற, அப்படியே இயக்கத்தில் ஏறுப்பேன். அதுக்கு தான் ஓடி வரான் கேப்பேன். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியால் நீண்ட தூரம் தாண்டுவதற்கு காரணம், ஓடி வருவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம். போலீஸ் எஸ்ஐலாம் லாங் ஜம்ப் தவறல, அதை யூஸ் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பீரங்கி டேங்கர்லாம் இந்த ஆங்கிளில் வச்சு தான் சுடுவானுங்க. பீரங்கிலாம் ரொம்ப தூரத்துக்கு போய் விழுவும். பக்கத்தில் விழுவுனா என்ன பண்ணணும், ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன டிஃபென்ஸ், ஓகேவா? ஆமாம், அங்கே அல்லது கீழே ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போனால் என்ன பண்ணுவோம், 45 டிகிரி ஆங்கிள் வச்சு அடிச்சுன்னா ரொம்ப தூரத்துக்கு போய் விழுவும். ஃபிசிக்ஸு, இந்த ஃபிசிக்ஸ் தான் வரும் அப்படியே. இப்போ என்டிஏ ஏதாவது எடுத்து பார்த்தீங்களா? கொஸ்டின் பேப்பரு என்ன இருக்குது? எல்லாம் இதே தான் இருக்கும். ஆமாம். ஓடும் மயில் வந்து வலைபாதையில் செல்லும் பொழுது பயணியர் ஒரு பக்கமாக சாயக்காரன் திசைக்கான நிலைவு. கதையை சொல்லிட்டேன், கதையை கற்பனையும் பண்ணிட்டீங்க. மறக்க மணிமலை மறக்காது. கிளைகளை உலுக்கி பெண், கிளையில் என்ன அது மாங்காய் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்குது, நிலையாக நின்றுக்கிட்டு இருக்குது. ஆட்டுறோம், மாங்காய் இங்கேயே நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். சரியா? நம்ம ஆட்டுறோமா கிளை, அப்போ இது மேலே போகும், அப்போ பிச்சுக்கிட்டு இது கீழே விழுந்து ஏன் நிற்கிது, உழுக்குறோம், கிளை ஆடும், கிளை ஆடும்பொழுது மாங்காயே பாப்பா நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும், பிச்சுக்கிட்டு விழுந்துடும். அதே பழமாக இருந்ததுன்னா ஈஸியாக விழுந்துடும். பழத்தில் என்ன ஆயிரும், கிரிப்பு கம்மியாயிரும், சீக்கிரம் விழுந்துடும். பழத்தது சீக்கிரம் விழுந்து காய் அங்கேயே இருந்துடும், ஏன்னா கிரிப்பு இருக்குது. கேட்பாங்க, பார்த்துக்கங்க. நேர்கோட்டு உந்தம், லீனியர் மொமெண்டம். உந்தம், உந்தம்னா என்ன சார்? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, நிறை இன்ட்டு திசை வேகம். இயக்கத்தில் இருக்கிற பொருள் இயக்கத்தில் இல்லை அப்படின்னாக்கா அந்த பொருளுக்கான உந்தம் 0. ஓகேவா? இங்கிலீஷில் மொமெண்டம். ஏன்னாக்கா திசை வேகம் இல்லைல்ல. இப்போ பாருங்கள், நிறை 1000 கிலோ இருக்குது, வேகமே இல்லை, திசை வேகம் 0, ஓடலை. அப்போ என்ன ரிசல்ட்டு? எது கூட எதை பிறகு 0 பிறகுனா 0 தான் வரும். ஓகேவா? என்ன சூர்யா, புரியுதா? சயின்ஸ் தானே நீங்கள்? மனப்பாடம் பண்ணிட்டாங்க சார்.
ஆமாம், அப்பயே புரிஞ்சுருந்தா என்ன ஒரு நேரம் சயின்டிஸ்ட் ஆகிருப்பீங்க. சயின்டிஸ்ட்டில் இன்ஜினியர். ஆமாம், அது கேட்கலையா? சரி. திசை வேகமோ நிறையோ அதிகமாக, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? மொமெண்ட் அதிகமாகும். ஏதாவது ஒன்று அதிகப்படுத்தினாலும் சரி. இதான் என்ன சொன்னேன், ஒரு ட்ரெயின் போகுது 10 பெட்டியோட ஃபுல் லோடோட 100 கிலோமீட்டர் வேகத்தில் அது போயிட்டு இருந்தாலும் ஒரு குண்டூசியை வச்சு என்ன பண்ணிடலாம், அதை நிறுத்த முடியும். சரியா? அப்போ அந்த சொன்னேன்ல ஃப்ரெண்டு, அவனுங்க பிஎஸ்சி சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தானுங்க, கேட்டுட்டுலாம் பேசிட்டு இருந்தான். நான் எக்ஸாமுக்காக போகிறேன், தெரியல அவனுக்கு ஃபார்முலாலாம் அப்போல்லாம் தெரியாது, இந்த கான்செப்ட்லாம் தெரியும். அப்புறம் அப்போ என்னடா இப்படிலாம் நடக்குமான்னு அப்போ கேட்டு, எப்போ அது நான் அவனுக்கு பேசிகிட்டு இருந்தது 2002-03. நான் படிக்க ஆரம்பித்தது இப்போ ரீசெண்டாக 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கேள்வி கேட்டு வச்சுருந்தேன், இங்கே பதில் ஓ இதுதான் பேசிக்கிட்டு இருந்தானுங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. அது மாதிரி. ஆனால் உங்களுக்கே தெரியும், எனக்கு இருக்கிறதுலே மெமரி பவர் கம்மி, சொல்லியிருப்பேன் பல டைம். எனக்கே எவ்வளோ நாள் கழிச்சு ஞாபகம் வருதுண்ணா, உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதான் கேள்வி கேட்டிங்கன்னா என்ன, அது பசி மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்கு அதை பற்றி ஆன்சர் வர டபக்குன்னு பிடிச்சி உள்ளே வச்சு மூளை. கேள்வி கேட்காம படிக்கிறது வேஸ்ட்டு, அதனால தான் மறந்து போகுதுன்றோம்ல. ஆமாம், சரி, ரைட். அதான் சொல்லிட்டேனே, ரெண்டில் எதை அதிகப்படுத்தினாலும் என்ன ஆகும்? உந்தம் அதிகமாக. உந்தத்துக்கான ஃபார்முலா இது, நிறை, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ரெண்டில் ஒரு நம்பரை அதிகப்படுத்தினாலும் என்ன ஆகும்? உந்தம் அதிகமாகும். ரிசல்ட்டு ஒன்றை குறைச்சாலும் என்ன ஆகும்? உந்தம் குறையும். அதுதான் சொல்கிறாங்க. விசையின் விளைவானது திசை வேகத்தையும் நிறையினையும் சார்ந்து அமைகிறது. திசை வேகம் வெலாசிட்டி அதானே. இது அதிகமானாலும் சரி, இது அதிகமானாலும் சரி, விசையோட விளைவு என்ன ஆகும்? இது ரெண்டை குறைச்சிங்கன்னா விசையோட விளைவு குறையும். ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். நேர்கோட்டுனா ஒரு பொருள் நேராக இயங்கிட்டு இருக்கு, ஒரு பஸ் நேராக போயிட்டே இருக்கு, அதோட வெலாசிட்டி. சரியா? வெலாசிட்டி வெக்டாரா ஸ்கேலாரா? வெக்டார். வெலாசிட்டி திசை வேகம், திசை வந்துருச்சா, வெக்டார். வேகம் ஸ்கேலார். ஆமாம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம். பெருக்கல் பலன் அர்த்தம் மல்டிப்ளிகேஷன். சரியா? ரைட். இதன் ப்ராடக்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷனா, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் மோஷன் பாடி. இயக்கத்தில் உள்ள பாடியினுடைய, கரெக்டாக இங்கிலீஷு இப்படி தான், இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளோட நிறை அதோட திசை வேகத்தை ரெண்டையும் பெருக்குனிங்கனாக்கா அதானது உந்தம். உந்தங்கிறது ஒரு விசை தான், இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட விசை. அந்த பொருள் எவ்வளோ விசை இருக்குது, அதான் அது உந்தம். இங்கிலீஷில் என்னது? மொமெண்டம். மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது அதுக்கிட்ட அந்த பொருள் மீது எவ்வளோ விசை இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபிசியோ பால் இருக்குல்ல, ஃபிசியோ பால், ஸ்மைலி பால், அது ஃபிசியோ பால் ஆக்சுவலாக. ஃபிசியோனா என்னது? நொட வைத்தியம் அப்படின்னு அர்த்தம். என்னது? ஃபிசியோ தெரப்பின்னு சொல்கிறாங்களே, நொட வைத்தியர்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் அது இங்கிலீஷ் ஃபிசியோ. நொட வைத்தியம்னா அந்த எலும்பு உடஞ்சிச்சு, ஆமாம், எலும்பு நரம்பு இதெல்லாம் நொட வைத்தியசாலை அப்படின்னா அது இங்கிலீஷில் ஃபிசியோதெரப்பி. அந்த பால் கை கால் வரல அப்படின்னா கையை கொடுத்து மசாஜ் பண்ண வைப்பாங்க, அதுக்கு தான் கொடுப்பாங்களா. அது பிளட் அதிகமாக சர்க்குலேஷன் ஆகுது. வேலை அங்கே நடக்கும்பொழுது, அதிகமாக நடக்கும்பொழுது பிளட்டு வேகமாக வரும். அது இங்கே வேலை நிறையா நடக்குது, கார்பன் டை ஆக்சைடு வேணும், ஓடுறாங்கன்னு சொல்லும், பிளட்டு வேகமாக ஓடியாரும். எல்லாம் பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி தான். அதுக்காக அது அதிகமாக இங்கே வேலை நடக்குதா, சுருங்கி விரியுதா, பயாலஜி முடிச்சிட்டோம்ல, சுருங்கி விரிஞ்சால் என்ன வேணும்? எனர்ஜி வேணும்ல. அப்போ எனர்ஜி எங்கே இருக்கும்? ரத்தத்தில் எங்கே? கார்போஹைட்ரேட் உடைக்கணும், ப்ளஸ் ஆக்சிஜன். அதுக்காக வேகமாக ஓடியாரும் அந்த பாட்டுக்கு. அப்போ நிறையா பிளட்டு வரும். சரியா? ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இந்த கேள்வியோடு தான் நீ எல்லாத்தையுமே படிக்கணும். அதுக்கு பேர் தான் படிப்பு. வாசிட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் நொடிப்பு. நம்ம பிளடி இண்டியன்ஸாக இருப்போம். ஆமாம், அதான் அவங்களுக்கு தேவை, அது வேறு. அப்போ தான் என்ன பண்ணலாம், கடவுள் பேரை வச்சு ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கலாம்.
அல்லது கடவுள் பேரை சொல்லி கொள்ளையடிக்கலாம். அதானே அம்பானிக்கெலாம் கொள்ளையடிச்சு கொடுக்கலாம். எல்லாம் ரைட். கொடுக்கலாமாவா? என்னங்க இந்த கேள்வி? என்ன வயசு? அதான் மூட பழக்க வழக்கம். தூக்கி எறிங்க. ப்ளட்டு கொடுக்கக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. கொடுங்க, அதெல்லாம் ஊறிக்கும். அது எடையை ஹைட்டு வயசுலாம் பார்த்து தான் எடுப்பாங்க. நீ ஃபிட்டாகலாம் எடுக்க மாட்டாங்க. கொடுத்தினா சீக்கிரம் ஊறிக்கும், ஃப்ரெஷ்ஷான ப்ளட்டு கிடைக்கும். அது வேறு ஏதாவது உனக்கு நோய் இருந்தால் அதையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க ஃப்ரீயா. சரியா? அதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா? சரி பார்ப்போம். இங்கே ரத்தம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்களே, ரத்தத்தோட அளவுலாம் குறையாது. பயாலஜி படித்தவங்களாம் ரத்தத்தில் என்னென்ன இருக்கும்? அந்த பிளாஸ்மா மெயினாக, அப்புறம் ஹீமோகுளோபினா, ஆர்பிசியில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் தான் இது ஹீமோகுளோபின். ஓகேவா? ரத்தத்தில் அது இருக்காது. ஹீமோகுளோபின் எதில் இருக்கும்? ஆர்பிசியில் ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு பிக்மெண்ட். அவர் தான் எதை பிடிச்சிக்குவார்? பயாலஜியில் இங்கே தாங்க பார்த்தோம். யார் அட்ராக்ட் பண்ணுவார்? ஆர்பிசி. சரி, ஹீமோகுளோபின் எதை அட்ராக்ட் பண்ணும்? நல்ல எனக்கு இல்லையா? ஐயோ, ரத்தம் சகப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஹீமோகுளோபின். ரத்தத்தில் சகப்பணுக்கள் இருக்கிறதுனால தான் ரத்தம் சகப்பாக இருக்குது. அந்த சகப்பணுக்களில் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும் நிறையா சின்ன சின்ன மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல் பேர் தான் ஹீமோகுளோபின். அதில் முக்கியமான கண்டென்ட் யார்? இரும்பாலானதான் ஹீமோகுளோபின். இப்போ தான் கேட்குற மாதிரி பார்க்குறாரு. கிளாஸே நடத்தியாச்சு நான். இன்னும் புரியலையா? திரும்ப அட்டன் பண்ணுங்க கிளாஸை. போய் வீடியோ இருக்குல்ல, எடுத்து போட்டு பாருப்பா. சரியா? இந்த ஹீமோகுளோபின் எங்கே இருக்கும்? சிவப்பணுவை சுற்றிலும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இவர் தான் லங்ஸுக்கிட்ட போனவுடனே லங்ஸ்கிட்ட இருந்து என்ன பண்ணும்? ஆக்சிஜன் ஒடியாருவார் உள்ள கிடுன்னு. இவங்க 2 பேர் லவ்வர்ஸ். யார்? ஹீமோகுளோபினில் இருக்க இரும்பும் ஆக்சிஜனும். இது நமக்கு தெரிஞ்சிடும், கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருக்கோம். அதில் போய் ஒட்டிக்குவார். அவர் 2 பேர் லவ் பண்ணிகிட்டே போவாங்க. போனவுடனே செல்லுக்கிட்ட போனவுடனே எல்லாம் ஒவ்வொரு செல்லு இருக்குல்ல, போனவுடனே ஆக்சிஜனை அங்கே ரிலீஸ் பண்ணிடுவார். ஆக்சிஜன் அப்படியே செல்லுக்குள்ளே உள்ளே பூந்து ஆக்சிஜன் போகும், கார்பன் டை ஆக்சைடு போகும். அவங்க 2 பேரும் செல்லுக்குள்ளே எங்கே போவாங்க? எந்த அறைக்கு போவாங்க? சாப்பாடு எங்கே சமையல் செய்யப்படும்? வீட்டில் கிச்சன். அது மாதிரி செல்லுக்குள்ளே கிச்சன் யார்? மைட்டோகாண்ட்ரியா. அங்கே போவாங்க. அவர் தான் என்ன பண்ணுவார்? மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இந்த வேலையை செய்வார். கார்போஹைட்ரேட்லேருந்து ஆக்சிஜனை எடுத்துடுவார். H2O மாலிகுல் தனியாக போயிடும். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக மாறிக்கும். திரும்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடுவார். வெளியில் ஒரு ரைட்டாக திரும்ப நின்றுட்டு இருப்பார். யார்? சிகப்பணு. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்துருவார்? லங்ஸ் கிட்ட கொடுத்துருவார். சரியா? அந்த ஆர்பிசி தான். அந்த ஆர்பிசி அளவு குறையணும், அல்லது அந்த ஆர்பிசி சுற்றியில் ஒட்டிக்கிட்டு இருக்கல ஹீமோகுளோபின் அது கம்மியாக இருந்தாலும் அதை தான் ரத்தம் கம்மியாக இருக்குமா. ரத்தம்லாம் கம்மியாகாது, அது அளவு அவ்வளோதான் இருக்கும். அதே லிட்டர் தான் இருக்கும். சரியா? அது தண்ணி கிண்ணி பற்றாக்குறையானா இருப்பாங்க. பட் இந்த ஹீமோகுளோபின் அல்லது ஆர்பிசியோட நம்பர் குறைஞ்சதுன்னா அதான் ரத்தம் கம்மின்னு சொல்கிறான். சரியா? ரைட், விட்டுருங்க. சரி, இங்கே கவனிங்க. உந்தம் இன்னொன்று நிறையின்ட்டு திசை வேகம் இதிலே வந்துருச்சா? அப்போ அதோட இது சொல்லலாமா? திசை வேகம். ரைட். அதோட அலகு எஸ்ஐ அலகு. நிறைக்கான எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம். திசை வேகத்துக்கு மீட்டர் பர் செகண்ட். கிலோகிராம் இங்கே ஒரு புள்ளி வைக்கணும். ஆமாம்மா. புள்ளி வராதா? இங்கே பாருங்க, எஸ்ஐ யூனிட்டு கிலோகிராம் போடாமல் எழுதலாமா? புள்ளி வச்சாலும் ஓகே, தப்பு இல்லை. மீட்டர் பர் செகண்ட், அவ்வளோதான்.
இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்கானது அடிப்படை அலகு, இது அடிப்படை அலகு, இது வழி அலகு, இது ரெண்டையும் சேர்த்து எழுதிட வேண்டியதான். அப்போது உந்தத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்பாங்க. கிலோகிராம் நிறையினுடைய அலகு எஸ்ஐ அலகு, மீட்டர் பெர் செகண்ட் திசை வேகத்தினுடைய அலகு. நியூட்டனின் இயக்க விதிகள் இங்கே தாங்க உந்தம். இப்போ கவனிங்க, எனக்கு எக்ஸாக்டாக சொல்லது கான்செப்ட்டு சொல்லிடுறேன். இதுதான் கரெக்டாக நம்பர்ஸை கால்குலேட் பண்ணி சொல்ல அந்த அளவுக்கு டைம் இல்லை நமக்கு. இப்போ பாருங்கள், இப்போது ட்ரெயின், ஒரு ட்ரெயின் இருக்குது, ஓகேவா? அந்த ட்ரெயினோட நிறை, ட்ரெயின் கதையை சொல்கிறேன் ஆன்சர். நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க, காமனாக வச்சுட்டேன். அல்லது 1000 யூனிட்டே இருக்கட்டும். அதோட திசை வேகம் அதே மாதிரி ஒரு 100 யூனிட்டில் போயிட்டுருக்கு. 100 km/h அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதோட உந்தம் எவ்வளவு? இதான் உந்தம், மொமெண்டம் எவ்வளவு? 1,00,000. ஓகேவா? ட்ரெயின் இந்த திசையில் போயிட்டுருக்கு. இப்போ நான் குண்டூசியை வச்சு இங்கே இதை அடிப்பேன், ட்ரெயின் அங்கேயே நிற்கும். குண்டூசியை வச்சு வேகமாக என்ன பண்ணுவேன், ஆப்போசிட்டில் எறிவேன் குண்டூசி அந்த திசையில், ட்ரெயின் நிற்கும். இந்த ட்ரெயினை நிற்கணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு எதிராக ஈக்குவலான விசை கொடுக்கணும். இதோட மொமெண்டம் தான் இதோட இப்போ விசை இயக்கத்தில் இருக்கனால 1,00,000 யூனிட்டு. 1,00,000 யூனிட். அப்போ நான் என்ன பண்ணணும், 1,00,000 யூனிட் விசை இங்கே கொடுக்கணும். அப்போ நின்றோம். அல்லது பின்னாடி பிடிச்சி இழுக்கணும் 1,00,000 யூனிட். ஒன்றும் ஆப்போசிட்டில் கொடுக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம், பின்னாடி பிடிச்சி இழுக்கலாம், நின்றோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு குண்டூசி எடுக்கிறேன், ஒரு குண்டூசி. குண்டூசி எவ்வளோ சார்? இதில் ட்ரெயினோட கம்பேர் பண்ணோன்னா 0.0001 யூனிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த குண்டூசியை நான் எவ்வளோ வேகத்தில் தெரியுமா எறிகிறேன்? ஓகே, ஓகே. இப்போ நான் அந்த குண்டூசி எவ்வளோ வேகமாக தெரியுமா எறிகிறேன்? இவ்வளோ வேகத்தில் எறிகிறேன், 10⁻13 யூனிட் எறிகிறேன். இப்போ குண்டூசியினுடைய மொமெண்டம் என்னன்னு பாருங்கள். 1 0, 2 0, 3 0, 4 0, இன்னொரு 0 சேர்த்தணும்னு நினைக்கிறேன். 4 கரெக்டாக போச்சு. இங்கே எத்தனை 0 இருக்குது? 1 2 3 4 5 9. இப்போ இதை சால்வ் பண்ணேன்னு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. குண்டூசியோட மொமெண்டம் எவ்வளவு? இது திஸ் ஈக்குவல் டு திஸ் வந்துருச்சா? என்னம்மா வந்துருச்சா சூர்யா? அதுக்கு ஈக்குவலான விசையை கொடுக்கணும். குண்டூசியோட நிறை எவ்வளவு, பட் அதோட திசை வேகம் எவ்வளவு? இவ்வளோ வேகத்தில் எறிகிறேன். இவ்வளோ வேகத்தில் எரிய முடிந்தால், எரிய முடியுமாலாம் கேட்காதீங்க, சயின்டிஃபிக்காக முடியும். ஐயோ, மொமெண்டம் இருக்கா, விசை இருக்கா, அங்கேருந்து கேள்வி கேட்டு தானே ஒவ்வொன்றா வந்தேன். சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், அந்த குண்டூசி அவ்வளோ வேகத்தில் வந்துச்சு அப்படின்னாக்கா அதோட மொமெண்டம் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிரும். ரெண்டில் ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணாலும் ஆனால் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுமா? நிறைய கம்மி, பட் மொமெண்டம் எவ்வளோ? இது வெறும் 100 யூனிட் வேகத்தில் தான் வருது. அதோட வேகம் எவ்வளவு? 10⁻13 யூனிட் வேகத்தில் போகுது. புரிஞ்சுதா? அப்போ மொமெண்டம் ஈக்குவல் ஆகிடுச்சா? குண்டூசியை வச்சு நிறுத்திடலாம். இதெல்லாம் கேட்டு தொலைய மாட்டேங்கிறானுங்க. அப்போ தானே நம்ம பசங்க சிந்திப்பானுங்க. உட்காந்து அங்கே பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க பாவம், சைக்கோ பசங்க மாதிரி. இதெல்லாம் போய் நீ அவன்கிட்ட கேட்டீங்களோ, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க போங்கன்றுவான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் சிந்திச்சா தான் நான் நீ அடுத்த பொருள் தயாரிப்ப. ஓகேவா? இன்னும் யாருக்கு டவுட் இருக்குது இதில் கேளுங்க.
ரத்தின்னா அங்கே பாருங்கள் இது பாயிண்ட் இங்கே இவ்வளோ இந்த யூனிட் கிடையாது, ஒன்று வச்சுருந்தா ஓகே. ஆ 4 5 எவ்வளவு? 9ஆ? தப்பாக போட்டானா நம்பரு? 9 இருந்தால் போதும், அவ்வளோதான். 10 ஏதோ ஒன்று பேலன்ஸ் ஆகிடுச்சா, 9 இருந்தால் போதும், அவ்வளோதான். ஓவர். சரியா போச்சு. 9 9 + 4 போட்டேன் நான். குட், அவ்வளோதான். அப்போ என்ன ட்ரெயின் இன்னும் போயிடும். அதான் பாருங்கள், பயங்கர குண்டா ஒருத்தன் இருக்கிறான். ஒல்லியாக இருக்கிறவன் ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு என்ன இருக்கணும், அவன்கிட்ட ஃபோர்ஸ் இருக்கணும். வேகமாக ஓடுறான் குண்டாக இருக்கிறவன், அவனை பிடிச்சி நிறுத்த முடியுமானா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவேன், ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் கொடுத்தானா அவனை நிறுத்திடலாம். ஓகேவா? நியூட்டனின் முதல் விதி இன்றைக்கி போதுன்னு நினைக்கிறேன். 3 விதியை பற்றி நாளைக்கு பார்ப்போம். ரிசல்டன் ஃபோர்ஸ், ஆமாம் இது ஒரு பெரிய கான்செப்ட். விசை இதை நாளைக்கு பார்ப்போம். அப்படியே பார்த்தோம்னாக்கா இதை ஓகே, நாளைக்கு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதை 2ஆம் விதி நாளைக்கு முடிச்சிடுவோம். இடையெல்லாம் வருது. ஆமாம் இன்றைக்கி போதும். ஏன்னா அது கான்செப்ட் பெரிய கான்செப்ட்.